Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸாம்பிள் 3.6 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா மூணு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மூணு லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணி x y z ஓட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து பிக் பண்ணனும். நான் பிக் பண்ண போற ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 1 and 2. அதனால from 1 and 2. First equation வந்து பார்த்தோம்னா 3x plus y minus 3z is equal to 1. அடுத்து second equation வந்து பார்த்தோம்னா minus 2x minus y plus 2z is equal to 1. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் எனக்கு கேன்சல் ஆயிடும். அடுத்தது 3x மைனஸ் 2xங்கிறப்ப எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். மைனஸ் 3z ப்ளஸ் 2ங்கிறப்ப எனக்கு மைனஸ் z கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 1 + 1ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கிடச்சிருக்க இந்த ஈக்குவேஷனை நான் என்னென்ன ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எந்த ரெண்டு ஈக்குவேஷனை பிக் பண்ண பார்த்தோம்னா 1 and 2 வந்து பிக் பண்ணேன். நான் இதுக்கப்புறம் என்ன பிக் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா 1 and 3 வந்து பிக் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃப்ரம் 1 and 3. இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x + y minus 3z is equal to 1. அடுத்து வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா -x minus y plus z is equal to 2. இதுலேயும் நான் ஒய்யை தான் எலிமினேட் பண்ண போகிறேன். ஒய் எலிமினேட் பண்ணுங்கிறப்ப நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் y minus y 0 ஆகிடும். 3xல x போச்சுன்னா எனக்கு 2x வந்து கிடைக்கும். -3z + zோட வேல்யூ -2z கிடச்சிருந்துருக்கும். ஈக்குவல் டு 1 + 2ஓட வேல்யூ 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். அதனால் ஃப்ரம் 4 and 5. ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா x minus z is equal to 2. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 2x minus 2z is equal to 3. இங்கே x இல்லைனா x இல்லைனா z ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணணும். அதை எலிமினேட் பண்ணுறக்காண்டி நான் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் 2 × xங்கிறப்ப 2x, அடுத்து 2 × zங்கிறப்ப 2z is equal to 2. இங்கே கீழே இருக்கிற ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 2x minus 2z ஈக்குவல் டு 3 கிடச்சிருக்கு. இதை 2 × 2 மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 4 கிடச்சிருந்துருக்கும். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இங்கே எனக்கு மைனஸ் சிம்பிள் வந்திருக்கும். அடுத்து இங்கே எனக்கு ப்ளஸ் சிம்பிள், அடுத்து இங்கே மைனஸ். அப்படின்னா எனக்கு 4 - 3ஓட வேல்யூ 1. அடுத்து எனக்கு 2x கேன்சல் ஆயிரும். அடுத்து -2z + 2zன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப இது ரெண்டு எனக்கு கேன்சல் ஆகி 0 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். நம்மளுக்கு தேவை xyzோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு xyzல ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப 0 ≠ 1. அப்படிங்கிறப்ப நான் இது எனக்கு மொத்தம் 3 வகையான சொல்யூஷன்ஸ் வந்து உண்டு. ஒன்று வந்து பார்த்தோம்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனுங்கிறப்ப எனக்கு xyzோட வேல்யூ கிடச்சிச்சுன்னா அதை யூனிக் சொல்யூஷன்னுட்டு சொல்லுவோம். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னுட்டு ஒன்று இருக்குது. அதை எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா 0 = 0ன்னு வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அதுவே 0ஓட ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 1ஓ இல்லைன்னா 3ஓ ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை நோ சொல்யூஷன்னுட்டு சொல்லுவோம். அது இன்கன்சிஸ்டன்ட். அதனால் இதை எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா இட் இஸ் inconsistent and has no solution. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சினாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.